Anakampa gamers, I am back with another PS2 nostalgic video. இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ்ல PS2 ஓட பெஸ்ட் கேம்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணியே இது 3வது வீடியோ. இந்த வீடியோல ஒரு 7-8 கேம் நான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த கேம் நீங்க விளையாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஐ பிளேட் ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கேம்ஸும் கமெண்ட் பாக்ஸ்ல ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதோட ஸ்டோரியும் அதோட கேம் பிளேயும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா ஹைப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஹைப்பை தட்டி விட்டீங்கன்னா 4-5 பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல வீடியோ போகும். லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். I said 23. ஓகே கைஸ், இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் பிளாக். PS2ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் தான். ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ரொம்பவே இந்த கேம் ரியலிஸ்டிக்காவே இருக்கும். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட நாயகன் ஜாக் கெல்லரா பிளே பண்ணுவோம். ஸ்டார்டிங்ல அவர் ஒரு அறையில வச்சு அவரை கொடுமைப்படுத்தி விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். ஜாக் கெல்லருங்கிற வந்து CIAவோட பிளாக் ஆப்ஸ் குழுவை சேர்ந்தவர். அவர் ஐரோப்பியால நடக்கிற 7th வேவ் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பை அழிக்கிறதே அவரோட வேலையா இருக்கும். அவரோட பாஸ்ட்ல பண்ண சம்பவம், ரகசிய பணிகள், சட்டத்துக்கு புறம்பான தாக்குதல்களை பற்றி உயர் அதிகாரிகள்லாம் அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. ஹீரோவை கட்டி போட்டு வச்சு விசாரணை பண்றாங்கல்ல, அந்த இடத்துல அவர் சொல்ற ஒவ்வொரு மிஷனும் தான் நம்ம கேம் பிளேவா பிளே பண்ணுவோம். சூப்பரா இருக்கும். கேம் வந்து ஸ்டோரி டெல்லிங்ல தான் போற மாதிரி இருக்கும். அவர் என்ன மிஷன் சொல்றாரோ அதை நம்ம ரியலா பிளே பண்ற மாதிரி இருக்கும். செம்மையா இருக்கும். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்ல தான் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். கிராபிக்ஸும் பிசிக்ஸும் நல்லாவே இருக்கும் இந்த கேம்ல. அப்ப வந்ததுலயே இந்த கேமோட பிசிக்ஸ் நல்லாவே பண்ணிருப்பாங்க. எப்படின்னா, நம்ம அங்க இருக்கிற அந்த பில்டிங்ஸ் எல்லாம் சுட்டு அந்த கதை உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த செவுத்தை சுட்டு உடைக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. கன் சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏகப்பட்ட கன்ஸ் கொடுத்திருப்பாங்க. AK-47, M16, ஷார்ட் கன்ஸ், RPGங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பயங்கரமாவே இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு மிலிட்டரி பேஸ்ட் ஒரு கேம் விளையாடுனா இந்த கேம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். பொதுவா எல்லா ஷூட்டிங் கேம்லயும் நம்ம அடி வாங்கிட்டா கேமரா வந்து அப்படியே ரெட்டா மாறும். கொஞ்ச நேரம் நம்ம அமைதியா இருந்தாலே ஹெல்த் ஃபுல் ஆயிரும். ஆனா இந்த கேம்ல வந்து நம்ம ஹெல்த் மெடிக்கிட்டு தேடி போடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கவனமா விளையாடுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். ஒரு சூப்பரான ஒரு ஷூட்டிங் கேம்னா இந்த கேம் தாராளமா பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட், PS2 வரலாற்றிலே ஒரு கல்ட் கிளாசிக்னு சொல்ற ஒரு கேம் தான் புள்ளி. நான் ஃபர்ஸ்ட் போட்ட 2 வீடியோலயே கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, புள்ளி கேம் நீ விட்டுட்டியே தம்பி அப்படின்னு. அது புள்ளி கேம் நான் விட்டு வைக்கல, அதை ஒளிச்சு வச்சிருந்தேன் அடுத்த ஒரு பாட்டுக்காக, சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். ராக்ஸ்டார்ஸ் கேம் தான் இந்த கேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒரு குறும்புத்தனமான ஒரு ஆக்ஷன் கேம்னா இந்த கேம் சொல்லலாம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஜிம்மி ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம பிளே பண்ணுவோம். ஜிம்மி வந்து ஒரு வாழு பையன். அவன் ஏற்கனவே பல பள்ளிகள்ல இருந்து துரத்து விட்டுருவாங்க அவனை. ஜிம்மியோட அம்மா வந்து அவங்களோட 5வது கணவர் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடிவெடுக்க. அதனால ஜிம்மிய வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாவும் ஒழுங்கற்ற முறையில அந்த ஸ்கூல் இருக்கும். அந்த ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அவங்க போயிடுறாங்க. ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஜிம்மிக்கு வந்து பல எதிரிகள் உருவாயிடுறாங்க. குறிப்பா கேரி ஸ்மித் அப்படிங்கிற ஒரு தந்திரமான மாணவன் வந்து ஆரம்பத்துல நண்பனா இருப்பான். போக போக நமக்கே பேக் ஸ்டார்ட் அடிச்சு அவன் வந்து எதிரியா மாறிடுவான். ஜிம்மி வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற பல கேங்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட வழி கொண்டு வந்து அந்த பள்ளியில் நடக்கிற அராஜகத்தை ஒழிச்சு அங்க எப்படி அமைதி கொண்டு வராத கதையா இருக்கும். ரொம்ப ஒரு ஃபன்னான கேம். எல்லாமே பண்ணலாங்க. எல்லா வேலைத்தனமும் இந்த கேம்ல பண்ணலாம். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப ஓபன் வேர்ல்டா கொடுத்திருப்பாங்க. அங்க இருக்கிற ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற எல்லா ஏரியாஸும் நம்ம ஜாலியா சுத்திட்டு வரலாம். இது ஸ்கூல் கேம்னால இதுல வந்து இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, ஆர்ட், ஜிம் அப்படிங்கிற ஒரு மினி கேம்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம அட்டன் பண்ணி நல்லா அங்க பாஸ் மார்க் எடுத்தா நமக்கு ஒரு ஸ்கில்ஸ்ல அப்கிரேட் ஆகிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அது இல்லாம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வம்பிழுத்துக்கிட்டு அந்த கேங்க வந்து அடிச்சிட்டு நம்ம ஜாலியா பிளே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம் சூப்பரா இருக்கும். அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்கில்டா பண்ணிருப்பாங்க. நெட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து படிக்கிற பசங்களா இருப்பாங்க. ஜாக்ஸ்ங்கிற கேங் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருப்பாங்க. கிரீசஸ் வந்து மெக்கானிக்கல் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி NPCs எல்லாமே சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து கன்ஸ்லாம் கிடையாது. இது ஸ்கூல்னால கன்ஸ்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா வந்து அந்த ஸ்லிங் ஷாட் கவன் சொல்லுவாங்கல்ல, அது நம்ம கையில இருக்கும். ஒரு நாத்தம் பிடிச்ச பாம் இருக்கும். அப்புறம் இச்சிங் பவுடர், கையில குத்தி விளையாடுற மாதிரி இந்த கேம் பிளே டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸ்கேட் போர்டு, சைக்கிளா நம்ம கையில கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம வேற இடத்துக்கு போலாம். ஒரு சூப்பரான கேம். டே அண்ட் நைட்ல இந்த கேம் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மிஷன்ஸ் எல்லாம் வரும். GTA போலவே ரொம்ப சாரஸ்யமா இருக்கும் இந்த கேம். ஒரு ஸ்கூல் லைஃப் வந்து நம்ம பிளே பண்ற மாதிரி இந்த கேம்ல இருக்கும். எல்லாமே பயங்கரமா இருக்க நல்ல கேம் இது. நெக்ஸ்ட் கேம், ரேசிங் கேமோட ராஜாவான நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட். இந்த கேமை PS2ல விளையாடாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது கார் ரேஸ் மட்டும் கிடையாது, கார் ரேஸை தாண்டி ஒரு மாதிரி இதுல பண்ணிருப்பானுங்க. அதனால இந்த கேம் வந்து ஹிட் ஆனதுக்கு காரணமே. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஹீரோட நேம் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அவரோட விலை உயர்ந்த கார் BMW M3 GTR வந்து காரை ஓட்டிட்டு ராக்போர்ட் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்குள்ள வந்து போறாரு. அங்க வந்து பிளாக் லிஸ்ட் ஒரு 15 ரேசர்ஸ் இருக்காங்க. அந்த ரேசர்ஸ் எல்லாம் மோஸ்ட் வாண்டட் ரேசர்ஸ். அந்த 15 லிஸ்ட்ல இருக்கிற ரேசர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோட காரை
வந்து டேமேஜ் பண்ணிடுறாரு. கார் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால காரை சரியா ஓட்ட முடியாம போலீஸ் ஆட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. சரியான ஆதாரம் இல்லாதனால போலீஸ் வந்து விட்டாலும் அந்த காரை வந்து அந்த ரேசர் கேங் வந்து ஆட்டையா போட்டுறாங்க. அந்த காரை பயன்படுத்தி அந்த ரேசர் வந்து அந்த பிளாக் லிஸ்ட்ல வந்து முதலிடத்தையே பிடிக்கிறாரு. சோ நம்ம ஹீரோ வந்து மியா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட உதவியோட சேர்ந்து ரேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேஸ்ல வந்து ஜெயிச்சு அவரோட BMW காரை வந்து மீட்டெடுக்கிறதா கதையா இருக்கும். நிறைய பேர் வந்து கார் ரேஸா பிளே பண்ணுவீங்க. இதுல ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வந்து உள்ள கொடுத்திருக்காங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஓபன் வேர்ல்ட் ரேசிங் கேம் தான். போற வழியில போலீஸ்காரங்க வந்து நம்ம துரத்திட்டு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் இந்த கேமோட ஸ்பெஷல்னே சொல்லுவேன். நம்ம அந்த ரேஸ்ல தோக்கடிக்கணும்னா அவர் கீழே இருக்கிற 14 வீரர்களை வந்து நம்ம ஒவ்வொருத்தரா தோக்கடிக்கணும். அதனால ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு சவாலா இருக்கும் இந்த கேம் விளையாடுறப்ப. அந்த டைம்லயே போலீஸ் நம்ம துரந்துட்டே வருவாங்க. அதையும் நம்ம எஸ்கேப் ஆகி அந்த ரேசரையும் நம்ம தோக்கடிச்சு நம்ம ஜெயிச்சுட்டு போற மாதிரி இந்த கேம் இருக்கும். இந்த கேம்ல வந்து ஏகப்பட்ட காசு வந்து அவைலபிளா இருக்கும். ஹீட் லெவல்ஸ் கொடுத்திருப்பாங்க. லெவல் 1 சாதாரணமான கார் தான் வரும். லெவல் 5 போயிட்டீங்கன்னா ஹெலிகாப்டர் மாதிரி பெரிய பெரிய கார்லாம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கார்ல இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்ஜின், டயர், நெட்ரோ அது எல்லாத்தையுமே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு கார் ரேஸ் கேம் நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேம் தாராளமா ப்ளே பண்ணலாம். இந்த கேம் ஆண்ட்ராய்ட்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஏன்னா பே பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. நெக்ஸ்ட் கேம் PS2ல ஒரு மாஸ்டர் பீஸ்னா இந்த கேம் நிறைய பேர் சொல்லுவாங்க. மெட்டல் கியர் சாலிட் ஸ்னேக் ஈட்டர். இது ஒரு சாதாரண ஆக்ஷன் கேம் இல்ல, ஒரு உணர்ச்சிகரமான ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவினே சொல்லலாம். இந்த கேம் இதோட ஸ்டோரி வந்து 1964ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது கோல்டு வேர் பனிப்போர் காலத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். இதோட நாயகன் வந்து ஹீரோ வந்து நேக்கட் ஸ்னேக். சோவியத் யூனியனுக்குள்ள ரகசியமா ஊடுருவி அங்க கடத்தி வச்சிருக்க சோகோலவ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியை வந்து மீட்கிறதா நம்மளோட வேலையா இருக்கும். ஸ்னேக்கோட குருவான பாஸ் அவர் வந்து திடீர்னு சோவியத் ரஷ்யா கூட வந்து ஒன்னு சேர்ந்து நம்ம யூனிட்டுக்கு வந்து துரோகம் பண்ணி அவங்க பக்கம் ஆயிருவாங்க. அவரோட ஸ்டூடெண்ட் ஆன ஸ்னேக் வந்து ஒரு பாலத்துல இருந்து தள்ளி விட்டு ஒரு அணு ஆயுதத்தையே வெடிக்க வைக்கிறாரு. இந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்த படுகாயம் அடைந்த நம்ம ஹீரோ ஸ்னேக் வந்து எப்படி அந்த காட்டுக்குள்ள போய் அந்த விஞ்ஞானியை மீட்கிறாரு, அப்புறம் அந்த அணு ஆயுதத்தை எப்படி அழிக்கிறாரு, அந்த இவரோட பாஸ் இருக்காருல்ல இவரோட குரு அவரை எப்படி தோக்கடிக்கிறாரு கதையா இருக்கும். சிம்பிளா சொல்லலாம், ஹீரோ ரொம்ப நேசிச்ச ஒரு குருவை அவரோட கையாலே கொல்ற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். ஒரு சூப்பரான பொலிட்டிக்கல் பேஸ் கொண்ட ஒரு ஸ்டோரி தான் இந்த கேம். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் கேம் பிளே ஃபுல்லா பண்ணிருப்பாங்க. புல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது, மரக்கட்டைக்கு பின்னாடி நிக்கிறது, அந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒளிஞ்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம்ல. எனிமீஸை போய் மறைஞ்சு தாக்குற சிஸ்டம் உண்மையாவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. நமக்கு ஹெல்த் வேணும்னா அங்க காட்டுல கிடக்கிற பாம்பு, தவளை, பறவை அவங்க எல்லாம் வேட்டையாடி நம்ம சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டாமினா வந்து அப்பதான் குறையாம இருக்கும். இல்லைன்னா ஸ்டாமினா குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம வந்து ஏதோ ஒரு அடிபட்டு நமக்கு வந்து காயம் வந்துருச்சுன்னா அது மெடிக்கெட் மட்டும் போதாது, அது எப்படியோ அது தகுந்த மாதிரி நம்ம சரி செய்யணும். எப்படின்னா போன் பிரேக் ஆனிச்சுன்னா கட்டு போடணும், குண்டு பாஞ்சிச்சுன்னா கத்தியால வச்சு அதை எடுக்கிற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருப்பாங்க. யதார்த்தமா இருக்கும் இந்த கேம்ல. எதிரிகளை வந்து பின்னாடி போய் அடிச்சு அட்டாக் பண்றது, அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போறது எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க இந்த கேம். இந்த கேம் வந்து இப்ப PC-க்கும் PS5-க்கும் ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த PS2 கேம்ஸ்க்கு நல்லா டெவலப் பண்ணி கிராபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வர ஒவ்வொரு பாசஸும் குறிப்பா த பெயின், த ஃபியர், த எண்ட் 3 பாசஸுமே பயங்கரமா இருப்பாங்க. அந்த எண்ட் அப்படிங்கிற ஒரு கிழவன் இருக்கானே அவங்க கூட நடக்கிற ஸ்னைப்பர் சண்டை வந்து உண்மையாலுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. PS2ல ரிலீஸ் ஆனதுனால கிராபிக்ஸ் கொஞ்சம் லோவா இருந்தாலும் அதுல வர கதை கட் சீன்ஸ் எல்லாமே இந்த கேம்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. தரமா பிளே பண்ணலாம். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க guys. நெக்ஸ்ட் கேம் ஃபைட்டிங் கேமோட சக்கரவர்த்தினே சொல்லலாம் இந்த கேம் டேக்கன் 5. இப்போ வரையும் அந்த கேம் பிளே மெக்கானிசம் அந்த கேரக்டர் மூவ்மெண்ட்ல எப்படி பண்ணாங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கும் அப்ப PS2 கிராபிக்ஸ்ல. இந்த கேம் பிளேயோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் டிஃபரெண்ட் எண்டிங்ஸ், டிஃபரெண்ட் ஸ்டோரி இருந்தாலும் ஒரு மெயின் ஸ்டோரி நான் சொல்றேன். டேக்கன் 4 எண்ட்ல மிஷிமா ஜெய்பாஸ் 2 அதோட தலைநகரமான போன் மரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பே நடக்குது. இதுல ஹெய்ஹாச்சி மிஷிமா அவர் வந்து இறந்ததாக எல்லாருமே நம்புறாங்க. ஹெய்ஹாச்சி இறந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள்ல கிங் ஆஃப் அயன் ஃபிஸ்ட் டோர்னமெண்ட் 5 அப்படிங்கிற ஒரு புதிய போட்டி வந்து அறிவிக்கிறாங்க. அதை அறிவிச்சது யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஹெய்ஹாச்சியோட அப்பா ஜின்பாஷி மிஷிமா பல வருடங்களா சிறையில இருக்காரு. அந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறம் அவர் வந்து விடுதலையா வராரு. தீய சக்தியால உலகத்தையே அழிக்கிறதுக்காக பிளான் பண்றாரு. ஜின்பான்சி சிறையில இருந்து வெளியே வந்தாருல அவரை வந்து தடுக்கிறதுக்காக ஜின் காசிமோ, கயூசா, மிஷிமா, அதுக்கப்புறம் பல வீரர்கள், பவுல், அந்த மாதிரி ஏகப்பட்ட வீரர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த போட்டியில கலந்து கொண்டு அந்த வில்லனும் போட்டியில இருந்து கலந்துப்பாரு. சோ அவங்களை வந்து தோக்கடிச்சு அந்த ஊருக்கான அமைதியை கொண்டு வர இந்த கேமோட கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா டேக்கன் 4ல இருந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே நீக்கி பழைய வேகமான சண்டை முறை எல்லாம் நீக்கி டேக்கன் 5ல வந்து ரொம்ப வேகமா பண்ணிருப்பானுங்க. ஃபாஸ்டர் கம்பேக்ட் முந்தைய பாகத்தோட இந்த வேகத்துல ரொம்ப அழகாவும் இருக்கும், அதிகமா இருக்கும். காம்போஸ் பண்றது எல்லாமே ஈஸியாவும் பார்க்கிறதுக்கு அழகாவும் இருக்கும். இந்த கேம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டியில ஜெயிச்சு வர காயின்ஸ், கோல்ட வச்சு நம்ம வந்து நம்ம ஹீரோஸ்க்கு தேவையான அந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. 30க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அசுகா, கெசிமா, பென்வெய், ரேவன், பால், அந்த மாதிரி ஏகப்பட்ட
ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இங்க இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பால் தான். அந்த பாலோட பவர் கிக்கு நான் வந்து ஃபேவரட். இது PS2ல ரொம்பவே ஹிட்டான கேமுங்க. எல்லா கேமர்ஸும் இந்த டேக்கன் 5 வந்து விளையாடாம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேம் இன்ட்ரோலாம் தேவையில்லைங்க. God of War 1 and 2 PS2 ஓட ஒரு அதிபதினே இந்த கேம் சொல்லலாம். என் தலைவன் கிரேட்டோஸ். God of War 2 விளையாண்டதுக்கு அப்புறம் நான் கிரேட்டோஸோட ஃபேன் ஆயிட்டேன். ரொம்ப God of War வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. அது எப்படி போகுது பார்த்து God of War 2 கொடுத்தாங்க. எப்பயுமே சீக்வல் கேம் வந்து மொக்கையா தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா சீக்வல் தான் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க God of War 2. அதுக்கப்புறம் PCல God of War 3 அது வேற கதை. PS2ல இந்த ரெண்டு கேமுமே தரமான கேமுங்க. இந்த கேமோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு வேணும்னா நான் தனி வீடியோல வந்து ஒவ்வொரு கேமோட ஸ்டோரியும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் गाइस. இந்த வீடியோல சின்னதா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஹீரோ கிரேட்டோஸ் அவர் வந்து போர்ல வந்து வெற்றி பெறதுக்காக ஏரஸ் கடவுளுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அதன் விளைவா ஏரஸோட சூழ்ச்சியில மாட்டின கிரேட்டோஸ் வந்து அவரோட குடும்பத்தையே வந்து கொண்டுறாரு. அந்த குடும்பத்தோட சாம்பல் வந்து கிரேட்டோஸோட உடல் முழுவதும் ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து கோஸ்ட் ஆஃப் ஸ்பேட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாங்க. அவன் வந்து துரோகத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து அதுல இருந்து விடுதலை பெறதுக்காக என்ன பண்றாருன்னா அத்தேனா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. அத்தேனா சொல்ற கட்டளை எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணி ஹேரஸை கொல்றதுக்காக போறாரு. அதே மாதிரி ஹேரஸை கொண்டுட்டு இவர் வந்து ஒரு கடவுளா மாறுறாரு. இது God of War 1ஓட ஸ்டோரி. God of War 2ல வந்து கடவுளா ஆனதுக்கு அப்புறம் கிரேட்டோஸ்க்கு வந்து கொஞ்சம் கர்வம் அதிகமாயிருது. கிரேட்டோஸோட அப்பா ஜியோஸ் அவர் வந்து ப்ராபசியை பார்த்துக்கிட்டு இவர் வந்து நமக்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு கிரேட்டோஸ் இருக்கிற எல்லா பவரையும் புடுங்கிட்டு அவரை ஏமாத்தி ஜியோஸ் வந்து கிரேட்டோஸை கொண்டுறாரு. அங்க இருந்து அவர் நரகத்துக்கு போயிறாரு. நரகத்துல இருந்து அவர் வந்து காயாவோட ஹெல்ப் மூலியமா ரியல் வேர்ல்டுக்கு வந்து சிஸ்டர் ஆஃப் ஃபேட் அவங்க மூலியமா காலத்தையே மாத்தி அமைக்க முடியும். சோ அவங்கள தேடி அவர் போறாரு. அதை தேடி அந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது. சிஸ்டர் ஆஃப் ஃபேட்டை கொண்டு அவர் காலத்தையே வந்து ரீவைண்ட் பண்ணி திரும்ப ஜியோஸ் எங்க கொண்டாரோ அங்கேயே வராரு. ஜியோஸ் நம்ம கொல்ல போகும்போது அத்தேனா உள்ள வந்துறாங்க. தெரியாம அத்தேனாவை நம்ம கொன்றுவோம். அப்பதான் அத்தேனா சொல்லுவாங்க ஜியோஸ் வந்து உன்னோட அப்பான்னு சொல்லுவாரு. ஜியோஸ் அங்க இருந்து தப்பிச்சு போயிருவாரு. ஜியோஸை கொல்றதுக்காக இருக்கிற எல்லா டைட்டன்ஸையும் அவர் பாஸ்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்து அந்த மவுண்ட் ஒலிபஸ் அந்த மலை ஏறி அவர் போறாரு. அதோட இந்த God of War 2 எண்டு முடிச்சிருப்பாங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு கேமரா ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க. சூப்பரான ஒரு கேம். ஏகப்பட்ட எனிமிஸ் இருப்பாங்க, ஏகப்பட்ட பாஸ் இருப்பாங்க. அந்த சங்கிலி வச்சு சுத்தி சுத்தி அடிச்சு பறக்கூட்டு இருக்கலாம். குயிக் டைம் ஈவென்ட் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இந்த கேம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு பாஸஸும் சூப்பரா இருக்கும் இந்த கேம்ல. கேமோட அந்த ஸ்டோரியோட நம்ம கேம் பிளே பண்றதாங்க இந்த கேம்ல அல்டிமேட்டுங்க. கிரேட்டோஸ்னா மாஸ்னா கிரேட்டோஸ் தான். அந்த அளவுக்கு பக்காவா பண்ணிருப்பானுங்க. கிரேட்டோஸ்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. PS2 பிரான்சைஸ்ல பெஸ்ட் கேம்னா God of War தான். ஓகே கைஸ், வீடியோவோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க விளையாண்ட PS2 கேம்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல ஆட் பண்றேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை பை கைஸ்.